அ பெண்கள் வந்து இந்த குடும்ப அமைப்பு மற்றும் வந்து பாலியல் உறவுகள், ஆண், பெண் தாம்பத்திய உறவு அது பற்றின அந்த விஷயத்துல சிறப்பா தங்களுடைய திறமைய வெளிப்படுத்தணும். ஒரு காதலா இருக்கட்டும், அல்லது வந்து தாம்பத்திய உறவு, காமம், உடல் உறவு, அப்புறம் குடும்ப வாழ்க்கை, குழந்தைகள வளர்க்கிறதோ, இல்ல அப்புறம் வந்து சமூக வாழ்க்கை, ஒரு கூட்டு குடும்ப உறவு, இதிலெல்லாம் பெண்கள் தங்களுடைய திறமைய வெளிப்படுத்துவாங்க. வெளிப்படுத்துவத வந்து பெரிதா நினைப்பாங்க, பெருமையா நினைப்பாங்க. அங்க தான் வந்து பெண் வந்து வியப்பிற்குரியவரா மாறுவாங்க. ஆண் வந்து தொழில் துறையில தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவாங்க. அந்த அ அந்த இடத்துல ஆண்கள் வந்து வியப்பிற்குரியவராக மாறுவாங்க. ம். இப்ப இதில வந்து பெண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தொழில் துறையில வந்து ஆண்களோட போட்டியிட்டு ஆ தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி இப்போ குடும்பத்த விட்டுட்டாங்க. குடும்பத்த, அப்புறம் வந்து பாலியல் உறவு, தாம்பத்திய உறவு இதெல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதில் கவனம் செலுத்தாம, தொழில் துறையில ஆணும் பெண்ணும் ஒரே இடத்துல வேலை செய்கிறது, ஆண்களோட போட்டி போடுறது, ஆண்களோட பெரியவராகி பெரிய நிலைக்கு இடத்துக்கு போய் அதன் மூலம் ஒரு ஆண்களிடமிருந்து வியப்பை பெற்றுவிடலாம், மரியாதையை பெற்றுவிடலாம். அப்போ தான் ஆண்கள் நம்மளை மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பு கணக்கு. அது ஒரு தப்பு கணக்கு, தவறான ஒரு புரிதல் தான். பெண்கள் வந்து ஆண்கள்கிட்ட மதிப்பை பெறணும்னா அதுக்கு வந்து நீங்கள் என்னதான் தொழிலில் நீங்கள் எவ்வளோ வேலை செஞ்சு மிகப்பெரிய ஆளாக மாறினாலும் ஆண்கள்கிட்ட வந்து மதிப்பை பெற முடியாது, வெறுப்பு தான் அதிகமாகும். அதனால் எங்கே வந்து ஆண்கள் வந்து பெண்களை மதிப்பாங்க, ஆண்களிடமிருந்து வியப்பை பெறுவதற்கான இடம் எங்கே இருக்குன்னு அப்படின்னா, பெண்கள் வந்து அதே நேரத்தில் தொழில்ங்கிறது 2 பேருமே செஞ்சு தான் ஆகணும். தொழில்ங்கிறது வந்து அடிப்படை கடமை அது. அதனால் வந்து பெண்கள் வந்து தொழில் செய்யக்கூடாது, வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற வாதம் வந்து அதுதான் வந்து தப்பு. அதே நேரத்தில் பெண்கள் வந்து தங்களுடைய திறமையை, ஆளுமையை வெளிப்படுத்தக்கூடியது எங்கன்னாக்கா குடும்ப அமைப்பு மற்றும் இந்த பாலியல் உறவு, காதல், தாம்பத்திய உறவு இதில் வந்து பெண்கள் வந்து தங்களுடைய திறமைகளை, ஆளுமை திறனை வெளிப்படுத்தி ஆண்களிடமிருந்து வியப்பையும் ஒரு வியப்பை சம்பாதிக்கணும், ஒரு புகழை சம்பாதிக்கணும். அதை விட்டுட்டாங்க. ஆனால் அதை வந்து குடும்ப அமைப்பை விட்டுட்டாங்க. குடும்ப அமைப்பில் என்ன பண்ணிட்டாங்க, குடும்ப அமைப்புக்கு பெண்கள் தான் வந்து தலைமை பொறுப்பு ஏற்கணும் அப்படின்ட்டு. அதே நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்க, குடும்ப அமைப்பில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, பெண்கள் வந்து குடும்ப அமைப்பு, பாலியல் உறவு, தாம்பத்தியம் அங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, பெண்கள் வந்து தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதில்ல. இல்லை ஏதாவது அந்த அளவுக்கு சுதந்திரமாக ஒரு தாம்பத்திய உறவை பற்றி அவங்க சுதந்திரமாக பேசுகிறதில்ல. அவங்க தனக்கு எதுவுமே தெரியாது, தாம்பத்திய உறவில் தனக்கு எதுவுமே தெரியாது. அதுதான் அதன் மூலம் ஆண்களிடமிருந்து அவங்க ஒரு நற்சான்றிதழ் பெறுவதற்கு முயற்சி செய்கிறாங்க. தாம்பத்திய உறவை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, காதலை பற்றி எதுவுமே தெரியாது, ஆண்கள் தான் தெரியும். ஏதாவது தெரிஞ்சதுன்னா அந்த பொண்ணுக்கு இவளுக்கு நிறைய விவரம் தெரியும் உங்களுக்கு, அதனால் இதுக்கு முன்னாடி இவளுக்கு அனுபவம் இருந்திருக்குமோ, திருமணத்துக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி ஒரு பெண் வந்து கணவனோடு மட்டும்தான் அவள் தொடர்பு வைத்து கொள்ள வேண்டும், உறவு வைத்திருக்க வேண்டும், அதுதான் வந்து ஒரு கற்புக்கரசி அப்படின்னு சொல்லிட்டு திருமணத்திற்கு முன்பு ஒரு பெண் வந்து எந்த ஆணுடனும் உடலுறவு இருக்கக்கூடாது, யாரையும் காதலித்திருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு அந்த காதல் உறவை பற்றியோ அல்லது தாம்பத்திய உறவை பற்றியோ பெண்ணுக்கு எதுவுமே தெரிந்திருக்கக்கூடாது, அவள் தான் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை வந்து அந்த தாம்பத்திய உறவில் வந்து தங்களுடைய ஆளுமை திறமையை வெளிப்படுத்துவதற்கு, சுதந்திரமான ஒரு செயல்பாட்டை வெளிப்படுத்துவதற்கு ஆரம்பத்திலே தடை வச்சிடுறாங்க. இங்கே அப்போ அங்கே தடை விதிக்கும் போது தான் பெண்கள் என்ன பண்ணுறாங்க, அப்போ தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தணும்னா நம்ம தொழில்துறையில் தான் நம்ம போட்டிட்டு ஆண்களை வெற்றி கொண்டு அதன் மூலம் ஆண்களிடமிருந்து வியப்பையும் பணிவை சம்பாதிச்சிடலான்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆணும் பெண்ணும் சேர்ந்து தொழில் செஞ்சு தொழில் செய்கிற இடத்துல ஆண்களோடு போட்டியிட்டு ஆண்களோடு அரசியல் செய்து ஆண்களை வந்து தோற்கடிப்பதற்கான முயற்சி செய்வது, ஆணும் பெண்ணும் தொழில் செய்கிற இடத்துல தலைமை பொறுப்பிற்கு பெண்கள் வருவது, இந்த மாதிரி முயற்சி பண்ணும்போது ஆண்களும் பெண்களுக்கும் இடையில் பெண்கள் மீது ஆண்களுக்கு வியப்பு ஏற்படுவதற்கு பதிலாக வெறுப்பு வந்து விடுகிறது, ஒரு பழி உணர்ச்சி வந்து விடுகிறது. ஏன்னா வந்து ஆண்கள் தனியாக வேலை செய்யணும், பெண்கள் தனியாக வேலை செய்யணும். பெண்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய திறமையை எங்கே வெளிப்படுத்தணுமோ அங்கே வெளிப்படுத்துறதில்ல. எங்கே வெளிப்படுத்தணும், குடும்பத்தில் வெளிப்படுத்தணும், அப்புறம் தாம்பத்திய உறவுகளில் வெளிப்படுத்தணும், பாலியல் உறவுகளில் உடலுறவில் வெளிப்படுத்தணும், அங்கெல்லாம் விட்டுடுறாங்க. அங்கே விட்டுட்டாங்க. அங்கே தான் வந்து பெண்கள் வந்து தங்களுடைய திறமையை ஆண்களிடம் வெளிப்படுத்தணும். அங்கே வந்து பெண்கள் வந்து அந்த தாம்பத்திய உறவில், காதல் உறவில் அங்கே வந்து தங்களுடைய திறமையை வெளிப்படுத்த தவறிட்டாங்க. தவறினோடனே அந்த கடமை அது வந்து பெண்களுடைய கடமை.
அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணணும், தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி காதலிப்பதில், அப்புறம் தாம்பத்திய உறவுகளில் ஈடுபடுவதில், உடல் உறவில் ஈடுபடுவதில் திறமையானவர்களாக, ஒரு ஆண்களிடமிருந்து வியப்பை சம்பாதிப்பவர்களாக அவர்கள் இருக்கணும். அங்கே தனக்கு எதுவுமே தெரியாது, நான் ஒன்றுமே தெரியாத பொண்ணு, அப்புறம் அந்த மாதிரி எதுவுமே தெரியாத நான் ஒரு பொண்ணு, எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது, காதலை பற்றினா என்னன்னு தெரியாது, உடல் உறவை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, அப்படி நான் அதன் மூலம் ஒரு நல்ல பொண்ணு இவ அப்படின்னு ஒரு நற்சான்றிதழ் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் பெண்கள் தங்களுடைய திறமை வெளிப்படுத்துவதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த ஏரியாவை விட்டுட்டாங்க. அதுதான் அவங்களுடைய கடமை. அங்கே தான் ஒரு பெண் தன்னை பற்றிய ஒரு வியப்பை ஆணின் மனதில் ஏற்படுத்துவாள். ஒரு காதலில், அப்புறம் குடும்ப அமைப்பை நிர்வகிப்பதில். இப்போ என்ன ஆச்சுன்னா, குடும்ப அமைப்பில் தலைமை பொறுப்பும் ஆண்கள்கிட்ட போயிடுது. குடும்ப அமைப்பில் தலைமை பொறுப்பும் ஆண்கள்கிட்ட போயிடுது. அப்போ குடும்ப அமைப்பில் பெண்கள் ஒரு செயலற்றவளாக மாறிவிடுகிறாள். அப்போ குடும்ப அமைப்பில் அடிமைகளாகவும் மாறிவிடுகிறாள். அப்போ குடும்ப அமைப்பில் பாலியல் உறவுலையும் சரி, தாம்பத்திய உறவுலையும் சரி, பெண்கள் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதில்ல. அப்போது அங்கே ஆண்களிடமிருந்து வியப்பை சம்பாதிப்பதற்கு பெண்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அப்படி இருக்கும்போது பெண்கள் இப்போ அடிமைப்படுத்தப்பட்டவர்களாக, இப்போ எங்கேயுமே அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. தொழிலும் செய்யக்கூடாதுன்ட்டாங்க. நீ தொழில் செய்கிறதுக்கு வேலைக்கும் போகக்கூடாது, வீட்லேயும் நீ என்ன பண்ணணும், நீ ஒரு காதல் உறவுலையும் சரி, தாம்பத்திய உறவுலையும் விவரமானவளாக நீ இருக்கக்கூடாது, எதுவுமே தெரியாதவளாக நீ இருக்கணும், அடிமையாக இருக்கணும், நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, சர்வாதிகாரிகளாக மாறிட்டாங்க. அப்போ காலங்காலமாக பொருளாதாரத்திற்காகவும் பணத்துக்காகவும் ஆணை சார்ந்து பெண்கள் வாழும்போது, சரி நம்ம ஆண்களிடமிருந்து நம்ம விடுபடணும், விடுதலை அடையணும், ஆண்கள் நடத்துகிற அடிமைத்தனத்திலிருந்து விடுபடணும்னா அதுக்கு ஒரே வழி, நம்ம பொருளாதார ரீதியாக நாம் நம்மை நாம் நம்பியிருக்க வேண்டும். பெண்கள் ஆண்களை நம்பியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, படிக்க ஆரம்பிக்கிறாங்க, வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் இங்கே ஏற்கனவே ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் வேலை செய்கிற ஏற்பாடு இங்கே இல்லை. வேலை செய்கிறது ஆண்களும் பெண்களும் சேர்ந்தே வேலை பார்க்குற மாதிரியான ஒரு அமைப்பு தான் இங்கே இருக்குது. அது ஒரு தவறான ஒரு குழப்பமான நடைமுறை. அப்போ ஆண்களும் பெண்களும் வேலை செய்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுனாக்கா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில போட்டி ஏற்படுது தொழிலில். அப்படி போட்டி போடக்கூடாது, அது ஒரு இயற்கைக்கு முரணான ஒரு ஆண்கள் ஆண்களுக்குள்ளே தான் போட்டி போடணும், பெண்கள் பெண்களுக்குள்ளே தான் போட்டி போடணும். இப்போ விளையாட்டுலாம் பார்க்குறேங்க, விளையாட்டில் ஒரு ஓட்டப்பந்தயமாக இருக்கட்டும், ஒரு கால்பந்தாட்டம், ஆம்பளையும் பொம்பளையுமா போட்டி போடுறாங்க. ஆண்கள் தனியாக விளையாடுறாங்க, பெண்கள் தனியாக விளையாடுறாங்க. ஆண்கள் பெண்களும் சேர்ந்து விளையாடுறதில்ல, ஏதோ ஓரிரு விளையாட்டுகள் விளையாடுவாங்க, டென்னிஸில் அந்த மாதிரி விளையாடுவாங்க. அப்போ விளையாட்டில் அந்த தெளிவு இருக்குல்ல, ஆண்களும் பெண்களும் போட்டியிடக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ தொழிலில் மட்டும் ஆண்களும் பெண்களும் ஸ்கூலில் ஒரே இடத்துல படிக்கிறது, ஆண்களும் பெண்களும் ஒரே ஸ்கூலில் படிக்கிறது, அப்புறம் தொழில் செய்கிற போதும் ஒரே நிறுவனத்தில் ஆண்களும் பெண்களும் வேலை செய்கிறது. அப்போ இந்த மாதிரி சேர்ந்து பண்ணும்போது ஆண்களும் பெண்களும் தொழிலில் போட்டி போடுகிற அந்த செயற்கையான இயற்கைக்கு முரணான அந்த நடைமுறைக்கு அவர்கள் அந்த நடைமுறையை பின்பற்றுவதற்கு அவங்க நிர்பந்தப்படுத்தப்படுகிறார்கள். அப்போ தான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த வன்முறை உணர்ச்சி வருது, சண்டை வருது, வெறுப்பு ஏற்படுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே வெறுப்பு ஏற்படுது. பெண்கள் மேலோங்கும்போது, தொழில்துறையில் பெண்கள் மேலோங்கும்போது அல்லது தலைமை பதவிக்கு வரும்போது அங்குள்ள ஆண்கள் அதை ஒரு அவமானமாக நினைக்கிறாங்க. அது உண்மை தான். ஏன்னா தொழில்துறையில் ஆண்கள் தான் மேலோங்கி இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பெண்கள் மேலோங்கி ஒரு தலைமை பதவியை பிடிக்கிறாங்க. அப்படிங்கும்போது தொழில்துறையில் அவங்களுக்கு கீழே ஆண்கள் வேலை செய்யும்போது அதை ஆண்கள் ஒரு அவமானமாக நினைப்பாங்க. அதனால் இதெல்லாம் ஆண் பெண் வன்முறைக்கு தான் ஊக்கம் அளிக்கும். இதனால் பெண்கள் உயர் பதவிக்கு போயிட்டாங்க அப்படின்னா பெண்கள் வியப்பிற்குரியவர்களாக ஆணின் பார்வைக்கு அவங்க மாறிடுவாங்க அப்படின்னு கிடையாது. ஆண்கள் பெண்கள் பணிந்து விடுவார்கள், ஆண்களின் வியப்பை பெண்கள் சம்பாதித்து விடுவார்கள் அப்படின்லாம் அங்கே எதுவும் நடக்க போகிறது. தொழில்துறையில் பெண்கள் ஆண்களை விட மிஞ்சினாங்கன்னா அது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில் உள்ள வன்முறையை தான் அது தீவிரப்படுத்தும். ஒரு பழி உணர்ச்சி, வெறுப்பு உணர்ச்சி தான் தீவிரப்படுத்தும். அதே நேரத்தில் பெண்கள் தனியாக வேலை பார்க்குறாங்க, ஆண்கள் தனியாக வேலை பார்க்குறாங்க. அப்போ பெண்கள் உயர்வான இடத்துக்கு போகிறாங்க, அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எந்த வெறுப்புணர்வும் வரப்போதில்லை. பெண்களுக்குள்ளாகவே வேலை பார்த்து நீங்கள் தொழில்துறையில் ஆண்களை விட சிறப்பாக நீங்கள் ஒரு முன்னேற்றம் அடைகிறீர்கள் என்றால் உண்மையிலே அதனால் ஆண்களுக்கு எந்த வித இடையூறும் கிடையாது. ஆணும் பெண்ணும் ஒரே இடத்துல வேலை பார்த்து நீங்கள் ஆண்களை மிஞ்சி ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே பெண்களுக்கு கீழே ஆண்கள் வேலை பார்க்குற மாதிரியான ஒரு நிலை வரும்போது ஆண்கள் அது ஒரு அவமானமாக நினைப்பாங்க. பெண்கள் மீது வியப்பு ஏற்படாது, மாறாக வெறுப்பும் வன்முறை உணர்ச்சியும் தான் அதிகரிக்கும். ஆண் பெண் உறவில் விரிசல் தான் விழும், இடைவெளி தான் அதிகரிக்கும்.
அப்போ பெண்கள் தனியாக வேலை பார்க்கணும், ஆண்கள் தனியாக வேலை பார்க்கணும். அப்படி வேலை பார்க்கும்போது தொழில்துறையில் ஆண்களின் செயல்பாடு கண்டிப்பாக சிறப்பாகவே இருக்கும். பெண்களின் செயல்பாடு, பெண்கள் செய்கிற அந்த தொழில்துறை, அவங்களுக்குன்னு ஒரு தொழில்துறை இருக்கும், ஆண்களுக்குன்னு ஒரு தொழில்துறை, தனித்தனியாக வேலை பார்க்கணும். அப்படி இருக்கும்போது இருந்தாலும் ஆண்களுடைய தொழில்துறை கொஞ்சம் மேலோங்கி இருக்கும். அதில் ஆண்கள் கொஞ்சம் திருப்தி அடைவாங்க இல்லை திருப்தி அடையாமல் கூட இருக்கலாம். அதனால் ஆனாலும் ஆண்கள் தனியாக செய்யும்போது ஒரே இடத்துல ஆணையும் பெண்ணையும் தொழில் செய்யும்போது பெண்கள் மீது ஆணுக்கு வெறுப்பு தான் ஏற்படும். பெண்கள் கீழே வேலை செய்ய வரும்போது, பெண்களை வேலை வாங்கும்போது அல்லது பெண்களால் வேலை வாங்கப்படும் போது இதெல்லாம் ஆண் பெண் இடையே ஒரு வன்முறையும் இடைவெளியும் உறவு முறையில் கசப்பையும் தான் அதிகப்படுத்தும். பெண்கள் தனியாக தொழில் செய்யணும், ஆண்கள் தனியாக தொழில் செய்யணும். இப்படி தொழில்துறையில் இப்படி ஒரு நடைமுறை, ஒரு ஒழுங்கு நடைமுறை இது. இப்படி இருந்துக்கிட்டு சரி, பெண்கள் ஆண்கள்கிட்ட எங்கே வியப்பை பெறுவாங்க அப்படின்னா குடும்ப அமைப்பை நிர்வகிப்பதில் ஒன்று. அப்புறம் இந்த காதல் உறவுகளில், உடல் உறவுகளில் திறமையானவர்களாக, விவரமானவர்களாக இருக்கணும். உடல் உறவுகளெல்லாம் விவரமாக இருக்கணும். ஒரு ஆணை ஆண் கூப்பிட்டு பெண் போவதற்கு பதிலாக ஒரு பெண் கூப்பிட்டு ஆண் போகணும். அந்த அளவுக்கு பெண்கள் அந்த உறவை வழி நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்களே அங்கே தான் வேலை வாங்கணும். எங்கே பெண்கள் வேலை வாங்கணும் அப்படின்னா தொழில்துறையில் வேலை வாங்கக்கூடாது. இந்த பாலியல் உறவுகளில் வேலை வாங்கணும், உடல் உறவில் வேலை வாங்கணும். வா இப்போ வேண்டாம் அல்லது இப்போ வா அப்படின்னு சொல்லிட்டு உடல் உறவில் பெண்கள் ஆண்களின் எதிர்பார்ப்பை விட மிஞ்சணும். அவனுக்குள்ள ஆசையை விட பெண்களின் ஆசை மேலோங்கி இருக்குது அப்படின்னு ஆண் நினைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஆண்கள் தான் ஆசை உடையவங்க, பெண்களுக்கு ஆசையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் நிலவுது. அப்படி ஒரு பேர் எடுத்து பெண்கள் அதில் ஒரு நற்சான்றிதழ், ஆண்களிடமிருந்து நற்சான்றிதழ் வாங்கிக்கிட்டு அதன் மூலம் தங்களுக்கான பொருளாதார பாதுகாப்பை ஆண்களிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். பெண்கள் அவங்களுக்கு எதுவும் தெரியாது, தன்னுடைய மனைவிக்கு எதுவும் தெரியாது, அவள் தனக்கு அடிமையாக இருப்பா, அதன் மூலம் அவனுக்கு எந்த பயமும் இல்லை. அதனால் அவன் தொழில்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் சுற்றி வந்தாலும் தன்னுடைய மனைவியை பற்றி அவனுக்கு எந்த பயமும் கிடையாது. அவள் தனக்காகவே அவள் உண்மையாக இருப்பா. நம்ம எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம், வெளிநாட்டுக்கு போயிட்டு வரலாம், 3 வருஷம் 4 வருஷம் வெளிநாட்டிலே தங்கலாம், 5 வருஷம் நாட்டுக்கு வந்தாலும் அவள் பத்தினியாக நமக்காக காத்து கிடப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவாதத்தை பெண்களிடமிருந்து ஆண்கள் எதிர்பார்க்குறாங்க. உண்மையிலே பெண்கள் காதல் உறவில் திறமையானவர்களாக இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்ளும். தாம்பத்திய உறவில் திறமையானவர்களாக இருக்கிறார்கள், விவரமானவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு பெண் தனது கணவனை 4 வருஷம் வெளிநாட்டில் விட்டுட்டு அவள் இங்கே தனது கணவனுக்கு உண்மையாகவே இருப்பா அப்படிங்கிற உத்தரவாதத்தை ஒரு பெண் கொடுக்கவே மாட்டாள் ஆணுக்கு. அப்படி ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கவே மாட்டாள். ஏன்னா கணவனுக்கு தெரியும் தன்னுடைய மனைவி காதல் உறவில், உடல் உறவில் அதிக ஆசை கொண்டவள். அவள் தனது துணை இல்லாமல், கணவனின் துணை இல்லாமல் அவள் இருக்க விரும்ப மாட்டாள். அவளுக்கு தினமும் உடலுறவு என்பது தேவை. ஆணின் துணை என்பது அவளுக்கு தேவை. தனது கணவனான தனது துணை என்பது அவளுக்கு தேவை. அவளுக்கு உடலுறவில் அதிக விருப்பம் உடையவள். அப்படிப்பட்ட விலையை நம்ம விட்டுட்டு வெளிநாட்டில் போய் 4 வருஷம் வேலை பார்த்துட்டு வர்றது நாளைக்கு அவள் நமக்கு உண்மையாக இருக்க மாட்டா. நமக்கு உண்மையாக தன்னுடைய மனைவி இருக்கணும்னா அவள் பக்கத்திலே வாழணும். அப்போ தான் அவள் நமக்கு உண்மையாக இருப்பாள். இதுதான் அப்பவும் பாருங்கள், ஒரு பெண் விவரமானவளாக இருக்கும்போது பாலியல் உறவுகளில், தாம்பத்திய உறவில், உடல் உறவில் விவரமானவளாகவும் ஆசை உடையவளாகவும் இருக்கும்போது இந்த பிரிவு என்பதே ஏற்படாது. ஆண் பெண் இருவருக்கும் இடையே பிரிவு ஏற்படுறதில்ல. பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போகிறது, வருடக்கணக்காக வெளிநாட்டில் தங்கிறது, வெளி மாநிலத்துக்கு போகிறது, மனைவியை பிரிந்திருப்பது, குழந்தைகளை பிரிந்திருப்பது. இப்போ அந்த மாதிரி நிகழ்வெல்லாம் ஏன் ஏற்படுது? பெண் தனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது, நான் ஒன்றுமே தெரியாத ஒரு பொண்ணு, நான் ஒரு அடிமை, எனக்கு எதுவுமே தெரியாது, அந்த உறவில் தனக்கு எதுவுமே தெரியாது, உடல் உறவை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, உடல் உறவில் எனக்கு ஆசையெல்லாம் கிடையாது, ஆசையெல்லாம் ஆண்களுக்குத்தான். இப்படி ஒரு தோற்றத்தை ஆண்களின் மனதில் கற்பிக்கும் போது தான் ஆண் என்ன பண்ணுறான், அதை அதன் மீது, அந்த பெண்ணின் அறியாமை மீது நம்பிக்கை வைத்து, உடல் உறவில் அவளுக்கு இருக்கிற அறியாமை, தாம்பத்திய உறவுகளில் அவளுக்கு இருக்கிற விழிப்புணர்வற்ற அந்த அறியாமை மீது நம்பிக்கை கொண்டு மனைவியை பிரிந்து பணத்தை சம்பாதிப்பதற்காக வருடக்கணக்கில் வெளிநாட்டுக்கு போகிறான். அப்போ குழந்தைகளையும் பிரிஞ்சு வெளிநாட்டுக்கு போகிறான். அப்போ குழந்தைகளோட அன்பு அந்த ஆணுக்கு, அந்த
குழந்தையோட அன்பு ஆணுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அந்த ஆணின் அன்பு அப்பாவின் அன்பு பெற்று பிள்ளைகளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. கணவனின் அன்பு மனைவி கிடைக்க மாட்டேங்குது. மனைவியின் அன்பு கணவனுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்போ இழப்பு எவ்வளோ பெரிய இழப்பு பாருங்கள். அப்போது ஒரு பெண் பாலியல் உறவுகளில் விவரமானவளாக இருக்கணும், அறிவு பெற்றிருக்க வேண்டும், தெளிந்த அறிவு, ஆர்வம் உடையவளாக இருக்க வேண்டும். உடல் உறவில் அவளுக்கு ஆர்வம் இருக்கணும். தினமும் உடலுறவு வைக்கணும். அவளுக்கு உடலுறவு வச்சாதான் அவள் அமைதி அடைவாள். தனது மனைவியை அமைதிப்படுத்த வேண்டும், அவளை திருப்திப்படுத்த வேண்டும். அப்படின்னா அவளுக்கு தினந்தோறும் உடலுறவில் ஈடுபட வேண்டும். அப்போ தான் அவள் அமைதி அடைவாள். அப்படிங்கிற ஒரு உணர்வு, ஒரு பயத்தை ஆணுக்கு ஏற்படுத்தணும். அப்போ தான் அந்த ஆண் என்ன பண்ணுவான், ஒழுங்காக அந்த வேலையை செய்வான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 நாள் உடலுறவு வச்சுக்கிற, மாத கணக்காக உடலுறவு வச்சிக்காமல் இருக்கிறது, 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி உடலுறவு வச்சுக்கிறேன். நாங்கள் உடலுறவு வச்சு பல மாதங்கள் ஆச்சுங்க. அதெல்லாம் ஒரு 50-60 வயசு மேலே போயிடுச்சுன்னா நாங்கள் உடலுறவே வச்சுக்கிறது கிடையாது. உடலுறவு வச்சுக்கிறதுக்கு ஆண் கூப்பிட்டாலும் அவங்க ஒத்துழைக்க மாட்டாங்க. நிறைய வீட்டில் கெஞ்சுவாங்க மனைவிட்ட. உடலுறவு கெஞ்சுகிற ஆண்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உடலுறவுக்கு சம்மதிக்க மாட்டேன், வாரத்தில் 1 முறை தான் அல்லது 2 முறை தான், எல்லா நாளும் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. வாரத்திற்கு 1 முறை தான். அப்போ வெறுத்துருவான். அதாவது போராடி அந்த உடலுறவை பெறணும், உடலுறவு கொள்ள வேண்டும் பெண் தனது மனைவியுடன் அப்படிங்கும்போது அவன் வெறுப்பு ஏற்பட்டு நாளடைவில் அதை விட்டு கொடுத்துருவான். மாத கணக்கில் உடலுறவு வைத்து கொள்ள மாட்டார்கள். இந்த மாதிரி பெண்கள் அந்த உறவுகளில் அறியாமையுடனும் அந்த உறவுகளில் உடலுறவுகளில் ஆர்வம் இல்லாமல் இருக்கும்போது என்ன ஆகும்னாக்கா அந்த உறவு முறை நல்லா இருக்காது. அதுதான் வெளிநாட்டுக்கு குழந்தையெல்லாம் பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு வெளிநாட்டில் போய் கிட்டத்தட்ட 20 வருஷம் வேலை பார்ப்பாங்க. 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி போவார், குடும்பத்தை பார்க்குறதுக்காக போவார். 1 மாதம் தங்கியிருப்பார். 20 வருஷத்தில் அவர் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஊருக்கு வருவார். ஒரு மாதம் தங்கி இருந்துட்டு திரும்பவும் போவார். அப்படின்னா அந்த 20 வருஷத்தில் மொத்தமாக 20 வருஷத்தில் 25 வயசில் கல்யாணம் பண்ணியிருப்பார். அப்புறம் 45 வயசு வரைக்கும் வெளிநாட்டில் இருப்பார். அந்த 20 வருஷத்தில் அவர் 10 வாட்டி வந்திருப்பார். ஒவ்வொரு வாட்டி வரும்போது ஒவ்வொரு மாதம் குடும்பத்தோடு இருப்பார். மொத்தமே 10 மாதம்தான் அவர் இந்த 20 வருஷத்தில் குடும்பத்தோடு இருந்திருக்கார். 10 மாதம்தான் மொத்தமே. அந்த 25 வருஷத்தில் 20 வருஷத்தில் மொத்தமே 10 மாதம்தான் இருந்திருப்பார். அல்லது 30 வருஷம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் அப்படி தான். 10 மாதம், ஒரு 15 மாதம்தான் மொத்தமே குடும்பம் நடத்தியிருப்பார். 30 வருஷம் வெளிநாட்டில் இருந்துட்டு குடும்ப வாழ்க்கை அவருக்கு ஒரு 30 வருஷம். அதில் என்னன்னா 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 1 மாதம் தங்கியிருப்பார். கணக்கெடுத்து பார்த்தா மொத்தம் 15 மாதம்தான் அவர் தன்னுடைய குடும்பத்தோடு இருந்திருக்கார். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, பாலியல் உறவில், தாம்பத்திய உறவில், உடல் உறவில் பெண்களுக்கு எதுவும் தெரியாது. அவள் ஒன்றும் தெரியாது, அவள் ஒரு அடிமை, அல்லது அவள் ஒரு கற்புக்கரசி, அவள் நல்லவ, அப்படிப்பட்டவ தான் நல்லவ, அதை பற்றி எதுவும் தெரிஞ்சிக்காதவ தான் நல்லவ, ஆண் கூப்பிட்டு போகிற பொண்ணு தான் நல்ல பொண்ணு, பெண் கூப்பிடக்கூடாது, அந்த அளவுக்கு அவளுக்கு விவரம் இருக்கக்கூடாது, விவரத்தை அந்த உரிமையை அவகிட்ட கொடுக்கக்கூடாது. அப்போ அப்படி நடந்து அப்போ தனக்கு எதுவுமே தெரியாது உடல் உறவை பற்றி. நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நீங்கள் கம்பல் பண்ணி கூப்பிட்டா தான் நான் வருவேன், அவ்வளோ ஈஸியாக நான் வரமாட்டேன், நீங்கள் என்கிட்ட கெஞ்சணும், போராடணும், அப்போ தான் நான் உடல் உறவுக்கு சம்மதிப்பேன். நம்ம பொண்டாட்டி எப்படி இருக்கா பாருங்களேன், நம்ம எவ்வளோ கெஞ்சி கூப்பிட்டா கூட வர மாட்டேங்கிறா, இவ்வளோ பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நற்சான்றிதழ் வாங்குறது. இப்படி நடந்துக்கிட்டால் ஆண் தன்னுடைய பொண்டாட்டியை ஓஹோ ரொம்ப நல்லவன்னு நினைப்பான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் அவங்க அதை மாதிரி பண்ணுவாங்க. அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரியான பெண்களின் நடத்தையை பயன்படுத்தி தான் பெண்கள் அந்த உறவில் தன்னை ஒரு அறியாமை மிகுந்தவளாக காட்டி கொண்டு ஒரு நற்சான்றிதழ் பெறுவதற்காக முயற்சி பண்ணுறாங்கள, அந்த நடைமுறையை பயன்படுத்தி தான் என்ன பண்ணுறாங்க, ஆண்கள் அதன் மீது நம்பிக்கை வைத்து தான் ஆண்கள் நம்ம குடும்பத்தையும் மனைவியும் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க, வெளி மாநிலத்துக்கு வேலைக்கு போகிறாங்க, ஊரெல்லாம் சுற்றி வராங்க. உள்நாட்டிலே இருப்பாங்க, வெளியூர்களில் போயிட்டு வேலை பார்த்துட்டு ஒரு 4 மாதம் கழிச்சு 3 மாதம் கழிச்சு வீட்டுக்கு வருவாங்க, 4 நாள் தங்கிட்டு திரும்ப போவாங்க. அதே இது ஒரு பெண் உடல் உறவில், தாம்பத்திய உறவில் விவரமாக இருக்கா, ஆர்வமாக இருக்கிறா அப்படின்னா தினந்தோறும் அவளுக்கு கணவனின் துணை தேவை, துணை இல்லாமல் அவள் இருந்துக்கிட மாட்டா அப்படின்னு ஒரு ஆண் நம்புறான்னு வச்சுக்கோங்க, தனது மனைவியை பற்றி புரிந்து கொள்கிறான் அப்படின்னா அவன் எப்படி மனைவியை விட்டு பிரிய மாட்டான். அப்போ அவன் வாழ்க்கையை தினமும் அனுபவிப்பான், குடும்பத்தோடு இருப்பான். பிள்ளைகளுக்கு அந்த அப்பாவோட அன்பு கிடைக்கும், மனைவிக்கு கணவனின் அன்பு கிடைக்கும், கணவனுக்கு மனைவியின் அன்பு கிடைக்கும்.
அவங்க வாழ்க்கையை அனுபவிப்பாங்க. இப்போ பெண்கள் வந்து அந்த பாலியல் உறவுகளில், உடல் உறவுகளில் தனக்கு எதுவும் தெரியாது, அந்த பொறுப்பை ஆண்கிட்ட ஒப்படைச்சிடறாங்க. தாம்பத்திய உறவை நிர்வகிக்கின்ற பொறுப்பு, குடும்ப அமைப்பை நிர்வகிக்கின்ற பொறுப்பை ஆணிடம் ஒப்படைத்து விட்டு பெண்கள் வந்து சும்மா இருக்காங்க. சொல்கிறத செய்வாங்க, அவ்வளோதான். சுயமாக எதுவும் சிந்திக்க மாட்டாங்க. அப்போ ஆணுக்கு இப்போ என்ன ஆச்சுனாக்கா, அவனுக்கு குடும்ப பொறுப்பும் அவன் தலையில் விழுது, தாம்பத்திய உறவை நிர்வகிக்கின்ற பொறுப்பும் அவன் தலையில் விழுது. அவன் அந்த பொறுப்பெல்லாம் சுமக்கிறான். அப்புறம் தொழிலும் பெண்கள் வேலைக்கும் போக மாட்டாங்க. அப்போ போய் வீட்டுக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கிற வேலையும் ஆணின் தலையில் விழுது. இப்படி ஏக பொறுப்பு வரும்போது தான் அவன் வந்து கோபத்தின் உச்சத்துக்கு போய், பொறுப்புகள் அதிகமாகும்போது கோபத்தின் உச்சிக்கு போய் அவன் ஒரு சர்வாதிகாரியாக மாறிவிடுகிறான். பெண்கள் அடிமையாகி விடுகிறார்கள். அடிமையாக அப்போ வந்து பெண்கள் வந்து விழிப்புணர்வு உடையவர்களாக மாறணும். குடும்ப அமைப்பிற்கு தலைமை பொறுப்பை ஏற்கணும். அதே மாதிரி வந்து ஒரு தாம்பத்திய உறவை நிர்வகிக்கிற பொறுப்பையும் பெண்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். காதல் உறவை நிர்வகிக்கின்ற பொறுப்பு, உடல் உறவை நிர்வகிக்கின்ற பொறுப்பு, அந்த பொறுப்பெல்லாம் வந்து ஒரு கணவன் கூப்பிட்டு போகக்கூடாது, மனைவி கூப்பிட்டு அந்த ஆண் வர வேண்டும். எப்போல்லாம் உடலுறவு வச்சுக்கணும் அப்படிங்கிறது அந்த மனைவி முடிவு எடுக்க வேண்டும். மனைவியின் ஆசை மிகப்பெரியதாக இருப்பதாக அந்த கணவன் உணர வேண்டும். தனது உடலுறவு சார்ந்து ஒரு கணவனுக்கு இருக்கின்ற எதிர்பார்ப்புகளை விட ஒரு மனைவியின் எதிர்பார்ப்பு அதிகமாக இருப்பதாக அந்த கணவன் உணர வேண்டும். இப்போ ஒரு கணவன் வந்து ஒரு மனைவியை கூப்பிட்றான், அவன் வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி கூப்பிட்றான்னு வச்சுங்க. ஆனால் அந்த பொறுப்பு வந்து மனைவியை கூப்பிடுற பொறுப்பு வந்து தாம்பத்திய உறவை நிர்வகிக்கின்ற பொறுப்பு வந்து இப்போ கணவன்கிட்ட இருக்குது. அப்போ அந்த ஆண் என்ன பண்ணுறான், மனைவியை வந்து உடலுறவுக்காக கூப்பிட்றான். 2 நாளைக்கு ஒரு வாட்டி கூப்பிட்டுட்ருப்பான். அப்போவும் அவள் ரொம்ப பிகு பண்ணிட்டு தான் சம்மதிப்பான்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஆணுக்கு வந்து ஒரு தினமும் பண்ணணுங்கிற ஆசை கூட இருக்கலாம், இல்லை 2 நாளைக்கு ஒரு வாட்டி பண்ணணுங்கிற ஆசை கூட இருக்கலாம். ஆனால் மனைவிகிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கும்போது மனைவி என்ன பண்ணணும் அப்படின்னா, தினமும் கூப்பிடணும். ஒரு ஆணை, தனது கணவனை தினமும் உடலுறவுக்கு அழைக்க வேண்டும். அப்போது அந்த கணவன் என்ன நினைப்பான்னாக்கா, தனது ஆசையை விட தனது மனைவியின் ஆசை பெரிதாக இருக்கிறது. தினமும் கூப்பிடும்போது அவனுக்கு அந்த உறவினால் கிடைக்கக்கூடிய இன்பம் இன்னும் அதிகமாக கிடைக்குது. அந்த ஆண் அந்த பொறுப்பை தனது கையில் வைத்து கொள்ளும்போது அந்த ஆண் பெற்றுக்கொண்டிருந்த இன்பத்தை விட அந்த பொறுப்பை இப்பொழுது தனது மனைவியிடம் ஒப்படைக்கிறான். தாம்பத்திய உறவு பொறுப்பை ஒப்படைக்கும்போது அந்த ஆணுக்கு கிடைக்கின்ற அந்த உடலுறவு இன்பம், தாம்பத்திய உறவில் கிடைக்கின்ற இன்பம் வந்து இப்போ இன்னும் அதிகமாக கிடைக்குது அப்படின்னு அவன் உணரணும். ஒரு வியப்பை ஏற்படுத்தணும். அங்கே தான் பெண்கள் வந்து வியப்பையும் மலைப்பையும் ஏற்படுத்தணும் ஆண்களின் மனதில். அப்பா முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு வியப்பை ஏற்படுத்தணும் ஆணின் மனதில், ஒரு மலைப்பை ஏற்படுத்த வேண்டும். அங்கே தான் பெண்கள் வந்து ஆண்களுக்கு பணிவடைவார்கள், அதாவது வந்து மதிப்பாங்க. பெண்கள் அங்கே தான் ஆண்கள் மதிப்பாங்க. அதை விட்டுட்டு இதில் வந்து கோட்டை விட்டு பெண்கள் என்ன பண்ணணும், தொழில்துறையில் ஆண்களுக்கு இணையாக போட்டிட்டு அல்லது ஆண்களை ஜெயிக்கணும் அப்படின்னு போட்டியிடும்போது பெண்கள் அதுக்கெல்லாம் வந்து பெண்கள் வந்து ஆண்களை விட தொழில்துறையில் முன்னேறவும் முடியாது, முன்னேறவும் முடியாது. யாராவது 1-2 பேர் தலைமை பொறுப்புக்கு வருவாங்க, 1-2 பேர் முன்னேறுவாங்க. அப்படி முன்னேறுகிற இடத்தில் ஆண்களின் வெறுப்பை தான் பெண்கள் சம்பாதிப்பாங்க. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே பழி உணர்ச்சி தான் அதிகமாகும். இப்போ குடும்ப அமைப்பிற்கு தலைவி பெண்னு வச்சாச்சு. குடும்ப அமைப்புக்கு தலைவி யார்? பெண்கள். அது மாதிரி வந்து பாலியல் தாம்பத்திய உறவுக்கு தலைமை பொறுப்பு யார்? பெண்கள். ஆனால் வந்து ஒரு ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கு யார் தலைமை பொறுப்பு? வாழ்க்கையின் ஒரு பிரிவு தான் குடும்ப அமைப்பு, சமூக அமைப்பு. வாழ்க்கை என்பது, மனித வாழ்க்கை என்பது அதற்குள் நிறைய பிரிவு இருக்குது. குடும்ப வாழ்க்கை இருக்குது, சமூக வாழ்க்கை இருக்குது, தொழில் வாழ்க்கை இருக்குது, தொழில், விளையாட்டு, இப்படி நிறைய பிரிவுகள் இருக்குது. குடும்ப வாழ்க்கை என்பது வாழ்க்கையின் ஒரு பிரிவு. குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, தொழில் வாழ்க்கை அப்படின்னு நிறைய பிரிவுகள் இருக்குது. விளையாட்டு, கலைகள் அப்படின்னு நிறைய பிரிவு இருக்குது. ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் யார் தலைவர்? ஆண்கள் தான் தலைவர். பெண்கள் வந்து குடும்ப அமைப்பின் தலைவராக இருப்பார். ஒரு தாம்பத்திய உறவுக்கு தலைமை பொறுப்பு வந்து பெண்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் தான் தலைமை பொறுப்பு வகிப்பார்கள். அப்படி இருக்கும்போது குடும்பத்திற்கு தலைமை பொறுப்பு ஏற்றாலும் ஆண்களை பெண்கள் வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும். ஏன்னா தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் தான்
தலைவர்கள், வாழ்க்கைக்கு மனித வாழ்க்கைக்கு தலைவர்கள். மனித வாழ்க்கைக்கு உள்ளே தான் இந்த குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை. சமூக வாழ்க்கைன்னா கூட்டு குடும்ப வாழ்க்கை, தொழில், அப்புறம் வந்து தொழில், அப்புறம் வந்து விளையாட்டு, இப்படி நிறைய பிரிவுகள் இருக்குது. அந்த பிரிவுகளில் குடும்ப வாழ்க்கை தலைமை பொறுப்பு பெண்கள் எடுத்துக்கிறாங்க. தாம்பத்திய உறவுக்கான தலைமை பொறுப்பு பெண்கள் எடுத்துக்கிறாங்களே தெரிஞ்சு அந்த ஒட்டுமொத்த மனித வாழ்க்கைக்கும் தலைமை பொறுப்பு ஆண்களிடம் இருக்கிறது. அதனால் ஆண்களை வந்து பெண்கள் என்ன பண்ணணும்? வாங்க போங்கன்னு கூப்பிடணும். வாடா போடான்னு கூப்பிடுறதோ, வா போன்னு கூப்பிடுறதோ. சின்ன வயசு ஆண்களாக இருந்தாலும் வாங்க போங்கன்னு கூப்பிடணும். மகனாக இருந்தாலும் பேரனாக இருந்தாலும் ஆண் என்றாலே பெண்ணை விட பெரியவர். அது இந்த இயந்திர அறிவியல் உலகில் நான் சொல்கிறேன். ஏன் ஆண்களை வந்து பெரியவர்களாக நினைக்கணும் இந்த இயந்திர அறிவியல் உலகில்? ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது தொழில்துறையால் வடிவமைக்கப்பட்டது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது தொழில்துறையில் ஏற்பட்ட முன்னேற்றத்தால் உருவாக்கப்பட்டது. தொழில்துறையில் யார் மேலோங்கி இருக்கிறாங்க? ஆண்கள் தான் மேலோங்கி இருக்கிறாங்க. ஆண்களின் உழைப்பு தான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் உருவாவதற்கே காரணம். ஆண்களின் அர்ப்பணிப்பு, ஆண்களின் தியாகம், ஒரு உயிரை பணயமாக வச்சு ஆண்கள் செய்கின்ற வேலைகள், கடமைகள், நிறைய சம்பவம், நிறைய நிகழ்வுகள். இப்போ போராக இருக்கட்டும், கடந்த காலத்திலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ போர். யார் சண்டை போட்டாங்க, செத்தாங்க? ஆண்கள் தான். பெண்களுக்கும் பாதிப்பு இருந்தது, ஆனால் உயிரை பணயம் வச்சு சண்டை போட்டது யார்? ஆண்கள். பெண்களை பாதுகாக்கிறது தான் அவங்க சண்டை போட்டாங்க. அப்போது இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஆண்களை நம்பி உள்ளது, அதை பெண்களை நம்பி இல்லை. அதனால்தான் குடும்ப அமைப்பின் பொறுப்பு குடும்ப அமைப்பின் தலைமை பொறுப்பு பெண்களிடம் இருந்தாலும் பெண்களிடம்தான் கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் இங்கே வந்து ஆண்கள் கைப்பற்றிட்டாங்க. பெண்களை வந்து அடிமைப்படுத்துறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க? பெண்களுக்கு வேலைக்கும் போகக்கூடாது, குடும்ப அமைப்பில் நீ ஒன்றுமே தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடாது, ஒரு பாலியல் உறவில், தாம்பத்திய உறவில் நீ விவரமானவளாக இருக்கக்கூடாது, உனக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்கக்கூடாது, நீ ஒரு அடிமையாக இருக்கணும், நான் சொல்கிற வேலையை மட்டும் நீ செய்யணும், சுயமாக சிந்திக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் என்ன பண்ணுறாங்க? சர்வாதிகாரியாக இருக்காங்க. ஆண்கள் தான் மனித வாழ்க்கைக்குன்னு தலைவர்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க? அதை எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரில. மனித வாழ்க்கையின் தலைவர்கள்னு சொல்லிட்டு நம்ம ஏன் அவங்கள்ட்ட மனித வாழ்க்கைக்கு, தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலக மனித வாழ்க்கைக்கு ஆண்கள் தான் தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடிய தகுதியானவர்கள் அப்படின்ட்டு நம்ம எதை வச்சு சொல்கிறோன்னா, தொழில்துறை என்பது ஆண்கள் மேலோங்கி தொழில்துறையில் ஆண்கள் மேலோங்கி இருக்கிறார்கள். தொழில்துறையை நம்பி தான் இயந்திர அறிவியல் உலகமே இருக்குது. தொழில்துறையால் உருவாக்கப்பட்டது தான் இந்த இயந்திர அறிவியல் உலகமே. இயந்திர அறிவியல் உலகில் தொழில்துறையில் ஆண்கள் மேலோங்கி இருப்பதால் ஒட்டுமொத்த மனித வாழ்க்கைக்கும், தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஒட்டுமொத்த மனித வாழ்க்கைக்கும் ஆண்கள் தான் தலைவர்கள், பெண்களுக்கு ஆண்கள் தான் தலைவர்கள். நான் ஏற்கனவே வந்து குடும்ப வாழ்க்கைக்கு ஆண்கள் தான் தலைவர்னு சொல்லியிருப்பேன். அந்த கருத்தை நான் இப்போ வாபஸ் வாங்கிக்கிறேன். அப்படிங்கும்போது குடும்ப வாழ்க்கைக்கு பெண்கள் தான் தலைவர்கள், தாம்பத்திய வாழ்க்கைக்கு பெண்கள் தான் தலைவர்கள், தாம்பத்திய உறவுக்கு, உடல் உறவுக்கு அதை நிர்வகிக்கின்ற பொறுப்பு வந்து அவங்க தான் அதை பார்த்துக்கணும். அதனால் குடும்பத்தை தலைமை பொறுப்பு ஏற்று வழிநடத்துபவர்கள் பெண்களாக இருப்பதால் அதற்காக அவர்கள் ஆண்களை விட பெரியவர்களாகிவிட மாட்டார்கள் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில். அதனால் வந்து ஆண்களை வந்து பெண்கள் என்ன பண்ணால் பெரியவர்களாக நினைக்கணும். தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் வாங்க போங்கன்னு கூப்பிடணும். வீட்டுக்காரர் வந்தாருன்னா வாங்க போங்கன்னு கூப்பிடணும். ஆனால் அந்த குடும்பத்தின் தலைமை பொறுப்பு பெண்கள்கிட்ட தான் இருக்குது. குடும்பத்திற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ஆள் தான் ஆண். குடும்பத்தின் தலைமை பொறுப்பு பெண்கள்கிட்ட தான் இருக்குது. அது மாதிரி தாம்பத்திய உறவை வழிநடத்துகிற பொறுப்பும் பெண்கள்கிட்ட தான் இருக்குது. அதே நேரத்தில் ஆண்களை வந்து பெண்கள் வந்து அதற்காக தலைமை பொறுப்பு என்கிட்ட தான் இருக்குங்கிறக்காக ஆண்களை வந்து அவமதிக்கக்கூடாது, அல்லது வந்து வாடா போடான்னு கூப்பிடக்கூடாது, வா போன்னு கூப்பிடக்கூடாது, வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும். குடும்ப அமைப்பிற்கு பெண்கள் வந்து உதவி செய்வாங்க, உதவியாளராக இருப்பாங்க. அந்த பொறுப்பு வந்து குடும்ப அமைப்பிற்கான அந்த பொறுப்பு, தலைமை பொறுப்பு பெண்கள்கிட்ட இருக்கிறதுனால ஆண்கள் உதவியாளராக இருப்பாங்க. ஆண்களுடைய கவனம், ஈடுபாடு, ஆர்வம் எல்லாமே பிரதானமாக எங்கே இருக்குன்னா தொழில்துறையில் இருக்கும். தொழில்துறையில் ஆண்களுடைய கவனம், ஈடுபாடு, தங்களுடைய திறமையை அவங்க வெளிப்படுத்துகிற ஒரு பகுதியாக என்ன நினைப்பாங்கனாக்கா பிரதானமாக தொழில்துறையில் இருக்கும். அந்த தொழில்துறையில் ஆண்களுடைய ஈடுபாடு, ஆர்வம் அதெல்லாம் வச்சு தான் அவங்க ஆண்களுக்கு இருக்கிற திறமை அதெல்லாம் வச்சு தான் ஒட்டுமொத்த மனித வாழ்க்கைக்கும் ஆண்கள் தலைமை பொறுப்பு ஏற்கின்ற தகுதி உடையவர்களாக
கருதப்படுகிறார்கள். எப்போவும் ஆண்கள் வந்து ஒரு தொழில்துறை சார்ந்த ஒரு பொறுப்பு அவங்க தலையில் இருக்குது. பெண்களுக்கு வந்து தொழில்துறை என்பது ஒரு துணைப்பாடம் மாதிரி. ஆண்களுக்கு எப்படி குடும்ப அமைப்பு எப்படியோ, குடும்பத்தில் ஒரு ஆண் எப்படி பொறுப்பை வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்ளாமல் பெண்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருப்பானோ, அதுபோன்று பெண்கள் என்ன பண்ணுன்னா தொழில்துறையில் வந்து ஆண்களுக்கு உதவி செய்கிற மாதிரி இல்லாமல் இப்போ தொழில்துறையில் வந்து அவங்க வந்து தீவிரமாக ஈடுபட மாட்டாங்க. அவங்களுடைய பெண்களுடைய தீவிரமான ஈடுபாடு எங்கே இருக்கணும்னா குடும்பத்தில், தாம்பத்திய உறவுகளில், பாலியல் உறவுகளில், உடல் உறவுகளில் இருக்க வேண்டும். அதுக்காக பெண்கள் தொழில் செய்யக்கூடாதுன்னுலாம் அர்த்தம். தொழில் செய்யணும். தொழில் செய்ய வந்து பெண்களின் அடிப்படை கடமை. அதே மாதிரி ஒரு பெண் வந்து குழந்தையை சுமக்கிறார், கருவை சுமந்து அந்த குழந்தையை பெற்றெடுத்து 5 வயது ஆகின்ற வரை அவள் வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அவளுக்கான தேவையான பணத்தை வந்து அந்த கவர்மெண்ட் கொடுக்கணும். அது மாதிரி 2 குழந்தை பெற்றுக்கிறான்னு வைங்க, 8 வயசு ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கும் இடையே உள்ள இடைவெளி வந்து 8 வருடமாக இருக்க வேண்டும். சும்மா உடனே குழந்தைகளை பெற்றுக்கும் போது என்ன ஆகுன்னா 2 குழந்தைங்களும் பார்த்துக்க முடியாது அந்த அம்மாவில். அதனால் ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் இடையில் 8 வருட இடைவெளி இருக்கணும். ஒரு குழந்தைக்கு முதல் குழந்தை பெற்ற பிறகு அந்த குழந்தைக்கு 8 வயசு ஆன பிறகு தான் 2வது குழந்தை பெற்றுக்கணும். பெற்றுக்கிறதுக்கு அனுமதி வேறு வாங்கிட்டு தான் பெற்றுக்கணும். அப்போது ஒரு பெண் 2 குழந்தைகள் பெற்றுக்கிறான்னா 2 குழந்தைங்களும் வளர்க்குறதுக்காக தலா 5 வருஷம் வீதம் மொத்தம் 10 வருடங்கள் குழந்தை பராமரிப்பிற்காக அவள் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறாள். குடும்பம் தான் அவ்வளோ முக்கியம். வேலைக்கு போனால் அந்த பிள்ளைகளை கவனிச்சிக்க முடியாது. அதனால் ஒரு 10 வருஷம், மொத்தம் 10 வருஷம். ஒவ்வொரு குழந்தைக்கும் மொத்தம் 5 வருஷம், ஒரு 5 வருஷம், அப்புறம் இன்னொரு 5 வருஷம், இப்படி மொத்தம் 10 வருஷம் தனது வாழ்க்கையில் இந்த மாதிரியான சலுகைகள். அந்த குடும்பம் தான் பெண்களுக்கு பிரதானமானது. தொழில் என்பது பெண்களுக்கு ஒரு துணைப்பாடம். இந்த மாதிரி அதை அடிப்படையாக கொண்டு பெண்களுக்கு இந்த மாதிரி சலுகைகள்லாம் கிடைக்குது. அந்த நேரத்தில் பெண்களை பாதுகாக்க வேண்டியது அந்த ஊர் நிர்வாகம் அல்லது வந்து அரசாங்கம் வந்து பார்த்துக்கணும். பெண்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க வேண்டும். அப்புறம் கணவனும் பார்த்துப்பான். ஆக இப்படி தான் பெண்கள் எங்கே தங்களுடைய திறமை காட்டியிருந்தால் ஆண்களின் வியப்பையும் மரியாதையும் சம்பாதிச்சிருப்பாங்க அப்படின்னா குடும்ப உறவுகளில், பாலியல் உறவுகளில், தாம்பத்திய உறவுகளில், உடல் உறவில். இன்றைக்கி என்னென்னா பெண்கள் வந்து கணவன் நிறைய பிற்போக்கான மக்கள் வாழக்கூடிய இந்தியா போன்ற நாடுகளில் வந்து குடும்ப வாழ்க்கையில் உடல் உறவுக்காக ஆண்கள் போராடுகிறார்கள். உடல் உறவுக்கு ஒத்துழைக்க மறுக்கின்ற பெண்கள் தான் அங்கே அதிகம். தன் கணவனின் ஆசைக்கு இணங்க மறுக்கின்ற பெண்கள் சுதந்திரமாக வரவே மாட்டாங்க. அவ்வளோ ஈஸியாக 2 நாளைக்கு ஒரு வாட்டியோ அல்லது வாரத்துக்கு ஒரு முறை கெஞ்சி கெதறி கூத்தாடி போராடி தான் அந்த உடல் உறவுக்கு மனைவியை சம்மதிக்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த விஷயத்தில் தங்களை வந்து தனக்கு ஒன்றும் தெரியாது என சாதிக்கிறார்கள். அப்படின்னு சொல்கிறது மூலமாக நற்சான்றிதழ் பெற முடியும். நான் வரமாட்டேன், எனக்கு அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். அப்புறம் உடல் உறவில் வாய்வழி புணர்ச்சியில் ஈடுபடுவது கிடையாது, சும்மா படுத்து கிடப்பேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதன் மூலம் அவங்க ஒரு நற்சான்றிதழை பெற்றுக்கொள்கிறார்கள். அவங்களுடைய பொருளாதார பாதுகாப்பு ரொம்ப விவரமான ஆளாக காட்டிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆண் வந்து என்ன பண்ணுவான், நீ வேலைக்கு போ அப்படின்னு சொல்ல வேண்டிய வரலாம். ரொம்ப விவரமானவளாக இருக்கிறா அப்படிங்கும்போது அந்த ஆண் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா அவளை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டான், அல்லது விட்டுட்டு போனால் சந்தேகம் அதிகமாகிடும். அவன் கூடவே இருப்பான் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ தற்போதுள்ள வாழ்க்கையில் ஆண்கள் வந்து எங்கேயாவது போய் வேலை செஞ்சு பணத்தை சம்பாதிச்சுட்டு வரணும், அதுக்கு தான் முக்கியத்துவம், வேலைக்கு தான் இங்கே முக்கியத்துவம். ஆனால் மனைவி இவ்வளோ ஆர்வமாக இருக்கும்போது என்னாகும், இவள் ரொம்ப விவரமாக இருக்கிறா, உடல் உறவில் ரொம்ப விவரமாக இருக்கா, பாலியல் உறவில் ரொம்ப ஆசை உள்ளவளாக இருக்கிறாள், இவளை விட்டுட்டு நான் எப்படி வெளிநாட்டுக்கு போகிறது, வெளி மாநிலத்துக்கு போகிறது, ஆனால் பணமும் சம்பாதிச்சாங்கணும், வேறு வழியும் இல்லை, உள்நாட்டிலையும் வேலை இல்லை. அப்போ இவ வந்து ஒரு நம்பிக்கைக்குரியவளாக இருக்க வாய்ப்பே கிடையாது. இவளுக்கு கணவனின் துணை தினமும் தேவை. இவளை பிரிஞ்சுட்டு நம்ம எப்படி வெளிநாட்டில் போய் இருக்க முடியும்? இவ கூட வாழணும்னா இவ கூடவே இருந்தால் தான் இவள் தனக்கு நம்பிக்கைக்குரியவளாக இருக்க முடியும், இவளை மாற்றவும் முடியும். அதனால் இவ வந்து இவ்வளோ ஆர்வம் உடையவளாகவும் உடல் உறவில் இவ்வளோ ஆசையை மனசில் வச்சுருக்கிற ஒரு பொண்ணை விட்டுட்டு நம்ம எப்படி வெளிநாட்டுக்கு போக முடியும்? வெளிநாட்டுக்கு போனால் இவ நமக்கு உண்மையாக இருப்பான்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போது என்ன ஆகுன்னா அந்த மாதிரி பெண்கள் ஆண்கள் விரும்ப மாட்டாங்க, கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த பெண்ணை பற்றி 4 பேர் சொல்லுவாங்க, விரும்ப மாட்டாங்க அல்லது பிரிஞ்சிருவாங்க.
நாளைக்கு தப்பாக ஏதாவது ஒரு தகவல் வேறு யாருடனாவது இந்த பெண்ணுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு அந்த கணவனுக்கு தெரிய வருது, தனது மனைவிக்கு தொடர்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு அந்த கணவனுக்கு தெரிய வரும்போது அந்த கணவன் தனது மனைவியை பிரிந்து விடுவான். இந்த அச்சுறுத்தல் காரணமாக பெண்கள் என்ன பண்ணுறாங்க, தனக்கு அது பற்றி எதுவும் தெரியாது, உடல் உறவு பற்றி எதுவும் தெரியாது, தாம்பத்திய உறவு பற்றி தனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது தான் தனக்கு பாதுகாப்பு அப்படின்ட்டு நினச்சிக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் பெண்களின் அடிமைத்தனத்தை நியாயப்படுத்துவதற்கு இங்கே அதற்கான காரணங்களும் இங்கு கூறப்படுகிறது. ஆக பெண் சுதந்திரம்னா என்னென்னாக்கா தொழிலில் இப்போ ஆண்களை நம்பாமல், ஆண்களை சார்ந்திருக்காமல், பணத்திற்காக ஆண்களை சார்ந்திருக்காமல் தொழில் கண்டிப்பாக பண்ணணும். ஒரு படித்து வேலைக்கு போய் படிக்கணும், வேலைக்கு போகணும், ஒரு தொழிலை பார்க்கணும். பெண்கள் தங்களுக்கு தேவையான பணத்தை தாங்களே சம்பாதிக்கணும், ஆண்களை எதிர்பார்க்கக்கூடாது. இது பெண் சுதந்திரத்திற்கான அடிப்படை. அது மாதிரி ஆணின் ஒரு வருமானத்திற்காக ஒரு குடும்பம் இருக்குது, கணவன் மனைவி வேலைக்கு போகிறாங்க, குடும்பத்துக்கு 2 பேருமே ஆளுக்கு 20,000 சம்பாதிக்கிறாங்க. அப்படிங்கும்போது கணவனும் 20,000 சம்பாதிக்கிறான், மனைவியும் 20,000 சம்பாதிக்கிறான். அப்போ கணவனின் பணத்திலேருந்து எந்த அளவுக்கு பெண் ஆசைப்பட வேண்டும், மனைவியின் வருமானத்திலேருந்து எந்த அளவுக்கு ஆண் ஆசைப்பட வேண்டும். சில வீட்டில் என்ன பண்ணுறாங்க, மனைவி அப்படியே சம்பளத்தை தூக்கி கணவன்கிட்ட கொடுத்துருவாங்க. அவனாக பார்த்து ஏதாவது இவ்வளோ செலவுக்கு கொடுப்பாங்க, மனைவியும் செலவு கொடுப்பாங்க. அதில் சில வீட்டில் என்னவோ மனைவிட்ட கணவன் எல்லா பணத்தையும் கொடுத்துடணும். இந்த மாதிரியான நடைமுறைலாம் இருக்குது. இதில் ஒரு நிர்வாக நடைமுறை என்ன இருக்குன்னா, சரிசமமாக பகிர்ந்துக்கணும். ஒரு குடும்பத்தின் தேவை என்ன, ஒரு ஆளுக்கு 2 பேரும் தலா 20,000 சம்பாதிச்சாலும் 2 பேருமே ஒரு ஆளுக்கு 10,000 போடணும் குடும்பத்துக்காக போட்டு, யார் தலைமை பொறுப்பு, பெண்கள் தான் தலைவர்கள். அதனால் அவங்க கூட ஒரு 2,000 போடணும். தலைமை பொறுப்பு ஏற்கிறவர்கள் கூட 2,000 போடணும். நான் ஏற்கனவே உள்ள ஒரு வீடியோவில் என்ன சொன்னேன்னாக்கா, தலைமை பொறுப்பு ஆண்களுக்கு தான் இருக்குது. குடும்பத்தின் தலைமை பொறுப்பு என்பது ஆண்களிடம்தான் இருக்கிறது. அதனால் ஆண்கள் ஒரு 2,000 எக்ஸ்ட்ரா போடணும். சரிசமமாக 2 பேரும் பணத்தை போடும்போது அதில் ஆண்கள் 2,000 எக்ஸ்ட்ரா போடணும். ஏன்னா ஆண்கள் தான் தலைவர்கள்னு நான் சொன்னேன். ஆனால் நான் இன்றைக்கி என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பெண்கள் தான் குடும்ப அமைப்பின் தலைவர்கள். அதனால் பெண்கள் தான் ஒரு 2,000 எக்ஸ்ட்ரா போடணும். இப்போ ஆண் 10,000 போடுறான்னா பெண் 12,000 போடணும். ஆனால் பெண்கள் குடும்ப அமைப்பின் தலைவர்களாக இருந்தாலும் பெண்களை விட ஆண்கள் தான் இங்கு பெரியவர்கள் இந்த உலகில், இந்த இயந்திர அறிவியல் உலகில். அதனால் ஆண்களை பெண்கள் வா போன்னு கூப்பிடக்கூடாது, வாடா போடான்னு கூப்பிடக்கூடாது, பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது, வாங்க போங்கன்னு கூப்பிடணும். எல்லா ஆண்கள்னாலே பெண்களுக்கு பெரியவர்களாக தான் தெரிய வேண்டும். தற்போதுள்ள இயந்திர அறிவியல் மகனாக இருந்தாலும் சரி, பேரனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, ஆண்களை வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும். தம்பி வாங்க. ஆனால் உறவுமுறை அதான், உறவுமுறை மாறாது. தம்பி வாங்க, இங்கே வாங்க தம்பி, தம்பியாக இருந்தால் வாங்க தம்பி, சாப்பிடுங்க தம்பி. அது மாதிரி மகனாக இருந்தால் மகனே இங்கே வாங்க, சாப்பிட்டீங்களா மகனே அப்படின்னு சொல்லணும். வாங்க போங்கிறது அந்த மரியாதையோட மகனை கூப்பிடணும். இது பெண்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு நடைமுறை தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில். ஏன்னா இங்கே இப்போ ஆண்கள் தான் பெரியவர்கள். குடும்ப அமைப்பின் தலைமை பொறுப்பு வேணால் பெண்கள்கிட்ட இருக்கலாம். ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறோம், அந்த ஹோட்டலுக்கு ஓனர் ஒருத்தராக இருப்பார். அதுக்காக அவர் நமக்கு, ஆனால் அவர் அந்த ஹோட்டலுக்கு அவர் ஓனராக இருப்பார். அதுக்காக நம்ம அவரோட சின்னவராகிட முடியாது. அந்த ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிட்றதுனால அவர் நம்மளோட வயசில் சின்னவராக இருந்தால் அவர் நம்மளோட சின்னவர் தான். அந்த ஹோட்டலுக்கே அவர் தலைவராக இருந்தால் கூட நம்மளோட அவர் வயசில் சின்னவராக இருந்தால் அது நம்ம சின்னவர் தான். அது மாதிரி தான் ஒரு குடும்ப அமைப்பிற்கு பெண்கள் தலைவர்களாக இருந்தாலும் ஆண்களுக்கு பெண்கள் சிறியவர்கள் தான், குழந்தைகள்னு கூட சொல்லலாம். ஆண்கள் தான் பெரியவர்கள். அதனால் ஆனால் அதே நேரத்தில் ஆண்கள் பெரியவர்களாக இருந்தாலும் குடும்ப அமைப்பில் ஆண்களுடைய பங்களிப்பு என்பது உதவி செய்வது, பெண்களுக்கு உதவி செய்வது. பெரியவர்களாக இருந்து பெண்களுக்கு உதவி செய்வார்கள். பெண்களுடைய நிலைப்பாடு என்பது ஆண்களின் பார்வையில் ஒரு குடும்ப அமைப்பில் பெண்கள் ஒரு குழந்தைகளாக தெரிவார்கள். ஆனால் அந்த குடும்ப அமைப்பின் தலைமை பொறுப்பு என்பது பெண்களின் கையில் தான் இருக்கிறது. பெண்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் தான் ஆண்கள். குடும்ப அமைப்பில் தொழிலில் ஆணும் பெண்ணும் சேர்ந்து வேலை செய்யக்கூடாது. பெண்கள் தனியாக வேலை பார்க்கணும், ஆண்கள் தனியாக வேலை பார்க்கணும். அதனால் குடும்ப அமைப்பில் எப்படி உறவுமுறை இருக்கணும், ஆனால் தலைமை பொறுப்பு என்பது பெண்களிடம்தான் இருக்க வேண்டும். தலைமைக்கு உதவி செய்கின்ற பெண்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் தான் ஆண்கள்.
உதவி செஞ்சாலும் ஒரு பெரியவர்களாக தான் உதவி செய்வாங்க. உதவியாக ஒருத்தர் நமக்கு இருக்கிறாருனாலே அவங்க நமக்கு கீழானவங்க அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அவங்கள வாப்போன்னு கூப்பிடலாம், வாடா போடான்னு கூப்பிடலாம், அப்படின்லாம் கிடையாது. உதவி என்பது அவருடைய நிலைப்பாடு. அவங்க எத்தனை வயசானாலும் சரி, அவங்க உதவியாக தான். ஆண்கள் வந்து உதவியாளர்கள் தான் குடும்ப அமைப்பில். பெண்கள் வந்து அதே நேரத்தில் பெண்களை ஆண்கள் எப்படி கூப்பிடுவாங்க? சரி, ஆண்களை பெண்கள் வாங்க போங்கன்னு கூப்பிடணும்னு சொல்லியாச்சு. அப்போ பெண்களை ஆண்கள் எப்படி கூப்பிடுவாங்க? வாடி போடின்னு கூப்பிடலாம். ஒரு கணவன் தனது மனைவி வாடி போடின்னு கூப்பிடலாம், வா போன்னு கூப்பிடலாம், பேர் சொல்லி கூப்பிடலாம். வாங்க போன்னு கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இது ரொம்ப நுட்பமான புரிதல். அந்த புரிதல் இருக்கணும். ஏன்னா ஆண்கள் வந்து பெரியவர்கள், பெண்களை விட பெரியவர்கள் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில். இங்கே வந்து ஆண்களை நம்பி தான் இந்த இயந்திர அறிவியல் உலகமே இருக்குது. இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்குவதில் ஆண்களுடைய பங்களிப்பு தான் அதிகம். அப்படி இருக்கும்போது ஆண்கள் பெரியவர்களாக மதிக்கப்பட வேண்டும். அவர்களை வந்து பெண்கள் வந்து வா போடணும், வாடா போடணும், பேர் சொல்லியோ கூப்பிடக்கூடாது. மகனாக இருந்தாலும் சரி, பேரனாக இருந்தாலும் சரி, ஆண்களை வந்து வாங்க போங்கன்னு தான் சொல்லணும். அதுதான் வந்து இயந்திர அறிவியல் உலகுக்கான ஒரு இயற்கையான விதிமுறை. இயந்திர அறிவியல் உலகுன்னு ஒரு விதிமுறை இருக்குது. இது ஒரு செயற்கையான உலகம்தான். நாம் செயற்கையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் வந்து இங்கே வந்து ஒரு விதிமுறை இருக்குது. அந்த விதிமுறை என்ன சொல்லுதுன்னா, அது இதைத்தான் சொல்லுது. ஆண்கள் பெரியவர்கள், ஆனால் குடும்ப அமைப்பிற்கு தலைமை பொறுப்பு பெண்கள் தான். பாலியல் உறவுக்கு, தாம்பத்திய உறவுக்கு, உடல் உறவிற்கு தலைமை பொறுப்பு பெண்கள் தான். ஆண்களை பணிவாக வழி நடத்த வேண்டும். வாங்க போங்க, சாப்பிட்டீங்களா, வாங்க கொஞ்சம் அந்த வேலையை எடுத்து கொடுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு பணிவாக வேலை வாங்கணும். ஆண்களை பெண்கள் வந்து பணிவாக வேலை வாங்கணும். மகனை வந்து மகனே அதை எடுங்க, இங்கே வாங்க. அப்போ வந்து என்னென்னா கெட்ட வார்த்தை போட்டு ஒரு ஆண் குழந்தைகளை பெற்றோர்கள் வந்து அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, அவமானப்படுத்த முடியாது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, கடந்த காலங்கள்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா, ஆண் குழந்தைகளை அம்மா என்ன பண்ணுவாங்க, சின்ன வயசில் அடிப்பாங்க, கெட்ட வார்த்தை எல்லாம் போட்டு திட்டுவாங்க. இந்த மாதிரி நடைமுறையெல்லாம் நிறைய நடக்கும். அப்போ அந்த குழந்தைகள் சின்ன வயசுலேயே அம்மா மேலே வெறுப்பு வந்துடும், ஒரு பழி உணர்ச்சி வந்துடும். பெண்கள்னாலே எப்படிப்பட்டவங்க, அவங்க வந்து நம்மளை மதிக்க மாட்டாங்க, அல்லது அதனால் நாம் அவர்களை மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு பழி உணர்ச்சி வந்துடும். பெண்களுக்கு எதிராக நம்ம நடந்துக்கணும், பெண்களை அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிற உணர்ச்சி ஆண்களுக்கு ஏன் வருதுன்னா, சின்ன வயசில் அவங்கள வளர்க்கும்போது இந்த இயந்திர அறிவியல் உலகில் மரியாதையாக வளர்க்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு பெண்களுக்கு இல்லை. பெண்களை வந்து ஆண்களை எப்படி கூப்பிடணுங்கிற அந்த விழிப்புணர்வு பெண்களுக்கு தெரியலை. ஆண் பிள்ளைகளை வாங்க போங்கன்னு கூப்பிடணும், பணிவாக அவர்களை வளர்க்க வேண்டும். பெரியவர்களை வளர்ப்பது போன்று அவர்களை வளர்க்கணும். ஆண் என்றாலே பெரியவர்கள்னால் வயசு அதிகமானா பெரியவர்கள் என்ற அர்த்தம் இல்லை. பெண்களின் பார்வையில் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் வந்து ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னாலே அது பெரியவர்கள் தான். பெண்களின் பார்வைக்கு பெரியவர்களாக தெரிய வேண்டும். ஆண் என்றாலே பெரியவர்கள் அப்படிங்கிற புரிதல் பெண்கள் இருக்கணும். அப்போ அப்படி ஒரு புரிதல் இருந்ததுன்னா ஆண் குழந்தைகளை பெண்கள் எப்படி வளர்த்துருப்பாங்க? பணிவாக வேலை வாங்கணும் அவங்ககிட்ட. மகனே இங்கே வாங்க, பேரனாரே இங்கே வாங்க, அந்த வேலையை அதை கொஞ்சம் எடுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒரு பணிவாக வேலை வாங்கியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஆணுக்கு என்ன பண்ணுவான், அந்த பெண்கள் மீது பழி உணர்ச்சி சின்ன வயசில் ஏற்படாது. பின்ன அவங்கள அடிமைப்படுத்தணுங்கிற எண்ணம் வந்து ஆணுக்கு ஏற்படாது. இவங்க சின்ன வயசில் என்ன பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க, கெட்ட வார்த்தையால் போட்டு திட்டுறாங்க, அவமதிக்கிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, இழிவுபடுத்துகிறாங்க. அதனால் அந்த ஆண்களுக்கு என்ன பண்ணணும், பெண்களை வந்து பழி வாங்கணும், அவங்கள அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிற உணர்வு வந்து பெண்கள்னால் அவ்வளோ நல்லவங்க கிடையாது. அவங்கள அடிமைப்படுத்தினா தான் அவங்க நமக்கு அடங்கியிருப்பாங்க, அவங்க நம்மளை மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை வந்து அடிமைப்படுத்துகிற நோக்கம் வந்து எதனால் ஏற்படுதுன்னா, சின்ன வயசில் ஆண் குழந்தைகளை தாய்மார்கள் வளர்க்கின்ற தவறான முறையினால் ஏற்பட்டது. அடித்து வளர்க்குறதுனாலையும் அவமானப்படுத்துவதனால தான். பெரியவர்களாக பார்க்க வேண்டிய ஆண் குழந்தைகளை பெண்கள் என்ன பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, திட்டுறாங்க, கெட்ட வார்த்தையை போட்டு திட்டி வளர்க்குறாங்க. ஒரு வயசு வரைக்கும் அந்த பையன் பெரிய பையனானதுக்கப்புறம் தான் நிறுத்துகிறாங்க. ஏன்னா பெரிய பையனானா இவன் திருப்பி அடிப்பான், அதுக்கப்புறம் தான் நிறுத்துகிறாங்க. ஆக ஒரு குடும்ப அமைப்பிற்கான தலைமை பொறுப்பு பெண்களிடம்தான் இருக்கிறது.
தாம்பத்திய உறவு, பாலியல் உறவு, காதல் உறவு, உடல் உறவு இதற்கான தலைமை பொறுப்பு பெண்களிடம்தான் இருக்கிறது. ஆண்களை பணிவாக வழிநடத்த வேண்டும். குடும்பத்திற்கு உதவி செய்யக்கூடியவர்கள் தான் ஆண்கள். குடும்ப அமைப்பிற்கு பெண்களுக்கு உதவியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆண்கள். உடலுறவு என்பதும் பெண்களுக்கு செய்கின்ற உதவி தான். உடலுறவு என்பதும் பெண்களுக்கு செய்யக்கூடிய உதவி தான். அப்படி இருக்கும்போது ஆனால் உதவி செய்யக்கூடிய ஆண்கள் பெண்களின் பார்வையில் பெரியவர்களாக தெரிய வேண்டும். பெரியவர்களாக இருக்கின்ற ஆண்கள் தங்களுக்காக உதவி செய்வதற்காக தன்னுடைய வீட்டில் இருக்கிறார்கள். தனது கணவன் என்பவன் தனக்கு உதவி செய்வதற்காக இருக்கிறான். தனது பொறுப்பில் உள்ள குடும்ப அமைப்பை நிர்வகிப்பதற்காக தனது கணவன் தனக்காக உதவி செய்வதற்காக இருக்கிறான். தன்னுடைய உடல் உறவிற்காக, தனக்கு தேவையான உடல் உறவிற்காக, குழந்தையை பெறுவதற்காக, தனக்கு உதவி செய்வதற்காக, தன்னிடம் உடல் உறவு என்கிற உதவி செய்வதற்காக தனது வீட்டில் இருக்கிறான். தனது கட்டுப்பாட்டில் இருக்கிறான்னு சொல்லக்கூடாது, இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் ஆண்களை பற்றிய ஒரு புரிதலோட, ஒரு பெரியவர்கள் என்கிற புரிதலோட ஆண்களிடம் பழக வேண்டும். ரொம்ப நுட்பமான புரிதல். தலைமை பொறுப்பு யார்? பெண்கள்கிட்ட இருக்குது. ஆனால் ஆண்களை எப்படி கூப்பிடணும்? வாங்க போங்கன்னு கூப்பிடணும். பெரியவர்களாக நினைக்கணும். குடும்ப அமைப்பிற்கு தான் பெண்கள் தலைவர்கள். ஆனால் ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் யார் தலைவர்? ஆண்கள். அதனால தான் பெண்கள் ஆண்களை வாங்க போங்கன்னு கூப்பிடணும். ஏன்னா வாழ்க்கையில் நிறைய பிரிவு இருக்குது. அதில் ஒரு பிரிவு தான் குடும்ப அமைப்பு. அதுக்கு தான் பெண்கள் தலைவர்கள். ஆனால் ஒட்டுமொத்த நிறைய பிரிவுகளை உள்ளடக்கிய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கே ஆண்கள் தலைவர்களாக இருக்கிறார்கள். அதனால தான் ஆண்களை இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாங்க போகணும்னு கூப்பிடணும். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அது வேறு மாதிரியாக மாறும். அங்கே எப்படி ஆண்கள் பெண்களை கூப்பிடுவாங்க, பெண்கள் ஆண்களை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அது அடுத்தடுத்த வீடியோவில் பேசுகிறேன். இது ஒரு முக்கியமான நடைமுறை. நான் இப்போ சொன்ன விஷயம் ரொம்ப அற்புதமான விஷயம் கூட. இது ஒரு அற்புதமான விதிமுறையும் கூட. இந்த விதிமுறை தெரியாதனால தான் மூட நம்பிக்கைகள் ஏற்பட்டது. எப்படி வாழணும் அப்படிங்கிறது மக்கள் குழம்பிட்டாங்க. ஒன்றுமே தெரியல மக்களுக்கு எப்படி வாழணும். அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, இந்த மதம் வியாபாரிகள் இருக்காங்களா, மத குருமார்கள், மதத்தை வழிநடத்துகிற வியாபாரிகள். இப்போ ஒரு கிறிஸ்தவ மதம்னா அந்த பாதிரியார்கள், அவங்களாம் யாருன்னா அந்த மதத்தை வழிநடத்துகிறவர்கள். அதன் மூலம் தங்களுடைய வாழ்வாதாரத்தை அமைத்து கொண்டவர்கள். அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, உனக்கு வாழ்க்கையை பற்றி குழப்பம் தானே, எப்படி என்ன பண்ணணும், உனக்கு வாழ்க்கையில் நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிறதோ உனக்கு தெரியலை, அப்படி தானே. மக்கள்கிட்ட ஒரு அறியாமல் இருக்குது. எப்படி வாழணும்னு தெரில, என்ன செய்யணும், என்ன வாழணும் அப்படின்னு தெரியலையா, உனக்கு நான் வழிகாட்டுறேன். நீ கிறிஸ்தவ மதத்தை சார்ந்திரு, நீ இஸ்லாம் மதத்தை சார்ந்திரு, நீ இந்து மதத்தை சார்ந்திரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மதத்துக்காரங்களும் என்ன பண்ணுறாங்க, மக்களை தன் பக்கம் எடுத்து நீ எப்படி வாழ வேண்டும் என்று நான் உனக்கு சொல்லித் தருகிறேன் கடவுள். அதனால் அப்படின்னு சொல்லி எப்படியெல்லாம் அச்சுறுத்தணுமோ, உனக்கு கடவுள் வந்தார், அவர் தான் இதெல்லாம் சொல்கிறார். நான் சொல்லலைப்பா, கடவுளே வந்தார், கடவுளே மனித வடிவில் வந்தார், அவர் சொன்னது தான் நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். நீ என்ன நம்பலைனாலும் பரவாயில்ல, அவரை நம்பு, அவருக்கு பயங்கர சக்தி உண்டு, ஆற்றல் உண்டு, நிறைய அதிசயத்தை பண்ணியிருக்கிறாரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை நம்ப வச்சு அச்சுறுத்துவதற்கு ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு மனிதர் தேவை. அவங்கள தான் இவங்க கடவுள், முகமது நபி அல்லது ராமன் அல்லது இயேசு. ஏன்னா நான் தான் இப்போ நான் ஒரு மத குருமார் நான் ஒரு பாதிரியார்னு வச்சுக்கோங்க. நான் சொன்னால் மக்கள் அந்த அளவுக்கு அதை ஏற்றுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. உண்மையாக எனக்கு பயப்படுவாங்களான்னு தெரியாது. ஆனால் இயேசு சொன்னார், இயேசு தான் கடவுள், அவர் தான் சொன்னார், இது நான் சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் மக்கள் பயப்படுவாங்க. அதுவும் ஒரு காரணம். அப்படி வச்சு மக்களை வழி நடத்துவதற்கு மக்கள் குழம்பி போயிருக்காங்க. எப்படி வாழணும், எப்படி கணவன்கிட்ட மனைவி நடந்துக்கணும், மனைவிகிட்ட கணவன் எப்படி நடந்துக்கணும், குடும்பத்துக்கு யார் தலைவர், இப்படின்னு நிறைய குழப்பம். பிள்ளைகள்னால் யார், இந்த விஷயமே தெரியல மக்களுக்கு. அதனால் எப்படி வாழணுன்னே தெரியல. அப்போ மக்களை வழிநடத்துவதற்கு மதம் என்கிற அமைப்பு அப்போ தான் உருவாகுது. மக்கள் மூட நம்பிக்கையில் இருக்காங்க, அறியாமையில் இருக்காங்க, ஒன்றுமே தெரியல. அப்போது மதம் அந்த அறியாமையை பயன்படுத்தி கொள்கிறது. அறியாமையை பயன்படுத்தி ஒரு கொள்கை, ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு கொள்கைகள் உருவாக்கப்படும். இந்த கொள்கைகளை பின்பற்றி தான் நீ தினசரி வாழ்க்கையை வாழணும். நீ ஒரு இஸ்லாமியராக இருந்தால் 5 வேளை தொழுகை நடத்த வேண்டும். நீ இந்தந்த உணவுகள், நீ அதுக்கு நிறைய விதிமுறைகளை சொல்லிடுவாங்க. 5 முறை தொழுகை நடத்தணும்,
அதில் என்னென்ன நடைமுறை இருக்குன்னு எனக்கு சரி தெரில. அது மாதிரி நீ கிறிஸ்தவராக இருந்தால் தினந்தோறும் மாலை நேரம் வந்து பூஜை, ஞாயிற்றுக்கிழமையான ஒரு பூஜை, பெரிய பூஜை, அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வரும். இன்றைக்கி இந்து மதம்னா அந்தந்த மாதத்திற்குன்னு ஒரு சிறப்பு வழிபாடு, அப்புறம் நீ வீட்டில் இந்த மாதிரி நோன்பு இருக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ தினசரி வாழ்க்கையை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. மக்கள் எப்படி தினசரி எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த கட்டுப்பாட்டை அவங்க கையில் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. மக்களை முழுக்க கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது வந்து மக்களுக்கு வந்து இயல்பாக ஒரு விசுவாசம் வந்துடும். நம்மளை வந்து கட்டுப்படுத்துது, இந்த மதம் என்பது கட்டுப்படுத்துகிறது. அது வந்து உண்மையாக பொய்யோ அது நம்மை கட்டுப்படுத்துகிறது. அதனால் அதை வந்து யாராவது குறை சொன்னால் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்போ நம்ம அப்பாவோ அம்மாவோ அல்லது சொந்தக்காரங்களோ அல்லது நமக்கு வேண்டியவர்கள் நல்லவராக இருந்தாலும் கெட்டவராக இருந்தாலும் மற்றவங்கள்ட்ட நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். நம்ம அப்பாவே வந்து மோசமானவராக இருப்பார், நம்ம அடிப்பார், திட்டுவார். அப்படி இருந்தால் கூட நம்ம அப்பாவை வந்து மற்றவங்ககிட்ட ஒரு 3ஆம் மனுஷங்கிட்ட விட்டு கொடுக்க மாட்டோம். நம்ம அப்பா வந்து அவர் செய்கிற தொழிலில் நேர்மை இல்லாமல் இருக்கலாம், ஊழல் செய்யலாம், லஞ்சம் வாங்கலாம், அல்லது அவர் ஒரு சோம்பேறியாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு 3ஆம் மனுஷன் வந்து என்னுடைய அப்பாவை திட்டும்போது நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி தான் இந்த மதத்தை பின்பற்றுகிறவர்கள் ஏன் மதத்தை விட்டு கொடுக்குற மாட்டாங்க, மதத்தின் மீது ஏன் வெறி கொண்டு இருக்கிறாருன்றா, மதம் வந்து அவர்களை கட்டுப்படுத்துகிறது. நீ காலையில் எழுந்துரு, அச்சுறுத்தி தான் எழும்ப வைக்கிறது. நீ தூங்குவதை விட தொழுகை நடத்துவது மேலானது. அப்போ 5 மணிக்கு எந்திக்கிறாங்க. 5 மணிக்கு எந்திக்கிறனால ஒரு இஸ்லாமியர்களாக இருப்பவர்கள் 5 மணிக்கு எந்திக்கிறாங்க. ஒரு கிறிஸ்தவர்களும் காலங்காத்தால் எந்திக்கணும். ஒரு இந்துக்களும் காலங்காத்தால் எந்திரிச்சு குளித்து முடித்து அந்த கோயிலை சுற்றி வரணும். காலங்காத்தால் எந்திக்கிறனால அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கு. அப்போ மதத்தை பின்பற்றாதவரோட காலங்காத்தால் எந்திக்கலாம். ஆனால் அவங்களுக்கு காலங்காத்தால் எந்திக்க வைக்கிறதுக்காக ஒரு அச்சுறுத்த வேண்டியிருக்கு, பயமுறுத்த வேண்டியிருக்கு. அப்போ தான் அவங்க காலங்காத்தால் எந்திக்கிறாங்க. இப்போ என்ன மாதிரி கடவுள் நம்பிக்கை, இந்த மாதிரி மத நம்பிக்கை இல்லாதவர்கள் காலங்காத்தால் எந்திப்பதற்கு சொல்லிக்கொள்கிற காரணம் வேறு. என்னை வந்து ஒரு மதத்தின் பெயரால் அச்சுறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நானாகவே ஏன் காலையில் எந்திக்கணும், காலையில் எழுந்திரிச்சா நல்லாயிருக்கும், புத்துணர்ச்சியாக இருக்கும், அந்த நாள் நல்லா தொடக்கமாக இருக்கும். அதுக்கு நிறைய அறிவுபூர்வமான காரணங்களை நான் சொல்லுவேன். அவங்க வந்து வேறு காரணம் சொல்லுவாங்க. ஒரு இஸ்லாமியர்கிட்ட போய் நீங்கள் ஏன் காலைல 5 மணிக்கு எந்திக்கிறீங்க, எங்கள் குரானில் அப்படி தாங்க போட்டிருக்கு. ஒரு கிறிஸ்தவர்கிட்ட போய் நீங்கள் ஏன் காலைல 5 மணிக்கு எந்திக்கிறீங்க, ஜெபம் பண்ணணும், பைபிளில் அப்படி தான் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மதத்தை காரணமாக காட்டுவார்கள். ஏன் எதுக்கு அங்கே போட்டிருக்கு அதை பின்பற்றுறோம், அவங்க சொல்கிறோம் நாங்கள் செய்யலை, அதெல்லாம் ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்போ நம்ம அதை போய் விமர்சித்தோன்னா அவங்க ஒரு தினசரி வாழ்க்கை வந்து ஒரு கட்டுப்பாடாக போகிறதுக்கு வந்து அந்த மதம் அவர்களை வழிநடத்துறதுனால மதத்தை காரணமாக காட்டுகிறார்கள். நான் ஒரு இஸ்லாமியராக இருப்பதால் தான் நான் இந்த அதிகாலை எழுந்திருக்கிறேன், இந்த மாதிரி அதில் சொல்கிற மாதிரியெல்லாம் பின்பற்றுறதுனால நான் அதுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதுனால நான் வந்து என்னுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு அது காரணமாக இருக்கிறது. அதனால் நான் அதில் குறைபாடுகள் இருப்பதாக நீ சொன்னால் நான் வந்து பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். குறைகள் இருக்கலாம், அதுக்காக நான் அதை விட்டு கொடுக்க மாட்டேன். என்னுடைய தினசரி வாழ்க்கையை கட்டுப்படுத்தி என்னை நெறிப்படுத்துகிற வேலையை வந்து இந்த மதம் செய்கின்றது. அதனால் நான் அதை விட்டு கொடுக்க மாட்டேன். அதை குறைச்சி பேசினா நான் பொறுத்துக்க மாட்டேன். என்னுடைய வளர்ச்சிக்கு அது காரணமாக இருந்திருக்கிறது. மதம் மட்டும் இல்லை என்றால் நான் ஏனோதானோ வந்து ஆகியிருப்பேன். நான் காலையில் எழுந்திருக்க மாட்டேன். மதம் மட்டும் இல்லை என்றால் நான் காலையில் எழுந்திருக்க மாட்டேன். அப்புறம் இதில் என்னென்னா, மதத்தின் பேரால் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்காங்க. ஒரு ஊரில் கிறிஸ்தவ மதம் இருக்கிறாங்கன்னா அந்த ஊரில் உள்ள எல்லோரும் கிறிஸ்தவ மதங்கள், அதன் பேரால் அந்த கோயிலில் ஒன்று கூடுறாங்க. அதில் ஒரு ஒற்றுமை. இந்த ஒற்றுமைக்கு இந்த மதம் காரணமாக இருக்கிறது. ஆனால் அந்த மதத்தில் உள்ளது எல்லாம் மூட நம்பிக்கைகளாக இருக்கலாம். அது மக்களுக்கு தெரியும், இது எல்லாம் மூட நம்பிக்கை, இதெல்லாம் பொய்ன்னு தெரியும் அவங்களுக்கு. ஆனால் அதன் மூலம் ஒரு நன்மைகள் ஏற்படுவதாக அவர் நம்புகிறார்கள். தினசரி வாழ்க்கையில் வந்து அவங்கள அந்த மதம் என்பது கட்டுப்படுத்துகிறது. மதத்தின் பெயரால் உண்ணா நோன்பு இருக்கிறார்கள். உண்ணா நோன்பு இருப்பது உடம்புக்கு நல்லது. அதை மதத்தின் பெயரால் தான் உண்ணா நோன்பு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது நாமளாகவே ஏன் உண்ணா நோன்பு இருக்கணும். இப்போ மதத்தின் பெயரால் உண்ணா நோன்பு இருக்காங்களா, அவங்ககிட்ட போய் உண்ணா நோன்பு இருப்பதால் என்ன நன்மைன்னு கேட்டால் சொல்ல தெரியாது. உண்ணா நோன்பு இருப்பதால் என்ன நன்மைன்னா, கடவுளோட அனுக்கிரகம் கிடைக்கும், அவர் நமக்கு நல்லது செய்வார், மோட்சத்தில் இடம் கொடுப்பார், இப்படி தான் காரணத்தை சொல்லுவாங்க. மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கிட்ட போய் நீங்கள் ஏன் உண்ணாவிரதம் இருக்கிறீர்கள் அப்படின்னா, அது உடலுக்கு நல்லது, உடலில் உள்ள கழிவுகள்லாம் வெளியேற்றும், ஓய்வு கிடைக்கும், நிறைய சாப்பிட்றோம், குப்பைகள்லாம் வெளியே போகும் அப்படின்னு சொல்லிட்டு சரியான காரணத்தை சொல்லுவார். அந்த காரணம் வந்து காலகாலத்துக்கும் எப்பவும் மாறாது.
உண்ணா நோன்பு இருப்பது. ஆனால் வந்து கடவுளின் பெயரால் உண்ணா நோன்பு இருப்பவர்கள் கூறுகிற காரணம் வந்து அது நாளடைவில் பொய்த்து போய்விடும், பொய்யென்று நிறுவனமாகிவிடும். ஆக மதத்தை வந்து மக்கள் ஏன் பிடிக்கிறாங்க? ஏன்னா அது மதம் என்பது அவர்களுக்கு தேவையாக இருக்கிறது. தினசரி வாழ்க்கையை அவர்கள் கட்டுப்படுத்துவதற்கு, நெறிப்படுத்துவதற்கு மதம் தேவையாக இருக்கிறது. மதத்தின் பெயரால் ஒற்றுமையாகவும் இருக்காங்க. ஒரு ஊரில் கிறிஸ்தவர்கள் இருக்குன்னா அவங்க ஒற்றுமையாக இருப்பதற்கு அந்த மதம் தேவையாக இருக்குது. ஒற்றுமை என்கிற ஒற்றுமைக்காக அந்த மதம் என்னும் மூட நம்பிக்கையை சகித்து கொள்கிறார்கள், விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது மூட நம்பிக்கை என்று தெரிந்தும் அது ஒற்றுமையை ஏற்படுத்துகிறது, என்னை தினசரி வாழ்க்கையில் வழி நடத்துகிறது. காலைல 5 மணிக்கு எந்திக்கிறேன். அந்த மதம் வந்து சில வழிமுறைகளை சொல்லணும், அதற்கு தகுந்தாற்போல் நான் என்னை கஷ்டப்படுத்திக்கிறேன். அது என்னை பயமுறுத்தி என்ன பண்ணுது, என்னை ஒழுங்காக வாழ வைக்கிறது. அதனால் என்னுடைய வளர்ச்சிக்கு அந்த மதம் வந்து என்னை கட்டுப்படுத்துறதுனால அது எனது வளர்ச்சிக்கு பயன்படுகிறது. எனது வளர்ச்சிக்கு உதவிய எனது மதத்தை யாராவது விமர்சித்தால் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் பொறுத்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் வந்து மதவெறி என்பது ஏற்படுகிறது. அதனால் நம்மளை நாம் நெறிப்படுத்தி கொள்வதற்கு நமக்கு மதம் தேவையில்லை. நான் அதற்கு இது செயலில் வந்து நான் காலைல எந்திக்கணுமா, அதுக்கு மதம் தேவையில்லை. நான் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணுமா, குரானில் போட்டிருக்கு, மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும்னு குரானில் போட்டிருக்கு. குரானில் போடணுங்க, அதை பார்த்து தான் நான் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற அவசியம் இல்லை. நல்லது செய்யணுங்கிறதுக்கு வந்து இயற்பாக எல்லாத்துக்கும் இருக்க வேண்டிய பண்பு. அது வந்து குரானில் போட்டிருந்தா தான் நான் வந்து அதை செய்யணுங்கிற அவசியம் இல்லை, அது சொல்லி தான் நான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அப்போது மதம் சார்ந்து மதத்தை சார்ந்திராமல் நாம் வாழ்வதற்கு நமக்கு ஒரு சுய தெளிவு வேண்டும். சுயமாக நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். அப்போ தான் வந்து மதத்தை வந்து சார்ந்திராமல் நாம் நம்மளையே நெறிப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்தளவுக்கு விவரம் நமக்கு இருக்கணும். அப்போ நமக்கு மதம் தேவையில்லை. என்னை வழி நடத்துவதற்கு எனக்கு மதம் தேவையில்லை. ஏன்னா அதில் இன்னொன்று, அது வந்து 500 வருஷத்துக்கு சொன்னதையும் இன்றைக்கும் கடைபிடிச்சிட்ருப்பாங்க. அது வந்து அதில் வந்து நிகழ்காலத்துக்கு பொருந்தாத நடைமுறைகள்லாம் நிறைய இருக்கும். அதனால் என்றைக்குமே வந்து மதத்தை நம்ம பின்பற்றக்கூடாது. இன்றைக்கி நாம் எப்படி வாழணும், இன்றைய காலகட்டத்திற்கு நாம் எப்படி வாழணும், அதுதான் அப்போ வந்து நாமளாக யோசிக்கணும், சுயமாக சிந்திக்கணும். சுயமாக சிந்தித்தா மட்டும் போதாது, பிறர்கிட்டையும் ஆலோசனை கேட்கணும், அதுலேருந்து ஒரு முடிவை நம்ம எடுக்கணும்.